ஒரு நகரத்தில் மிகவும் பிரபலமான ரொம்பவும் அழகான பெண் ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவள் பெயர் அமர்பாலி. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய மாளிகையின் முன்பு எப்போதும் தங்க ரதங்கள் நின்று கொண்டிருக்கும். பெரிய அரசர்கள் கூட அவளை சந்திக்க காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்டவள் யார் என்று பார்த்தால் அவள் ஒரு விபச்சாரி. அவள் ராஜ்யங்களை வாங்கும் அளவுக்கு பணக்காரியாக இருந்தாள். ஆனால் அவளது மனதிற்குள் ஒரு கஷ்டம் இருந்தது. மக்கள் அன்பிற்காக இயங்கியது அவளின் மனம். ஆனால் அந்த ஊர் மக்களோ அவளிடம் பேசுவதில்லை. அவளை அவர்கள் ஊருக்கே மனைவி என்று அவளை கிண்டல் செய்து வந்தனர். இதனால் அவளது மனம் அன்பிற்காக இயங்கியது. ஒரு நாள் அவள் ஒரு இளம் பௌத்த துறவியை பார்த்தாள். அந்த துறவி வெறும் பிச்சை கிண்ணத்தை தவிர வேறு எதுவும் இல்லாதவர். ஆனால் அந்த துறவியிடம் இருந்த கருணையை பார்த்தாள். அந்த துறவியின் வசீகரத்தால் அவள் கவரப்பட்டாள். அந்த துறவியின் பெயர் ஆனந்தர். உடனே அவள் துறவியிடம் வந்து, துறவியே, தயவு செய்து என் வீட்டில் என் உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். துறவியும் அவளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு உணவு பரிமாறிய பிறகு அமர்பாலி கூறினாள், 3 நாட்களுக்கு பிறகு மழைக்காலம் தொடங்கும். 4 மாதங்கள் என் வீட்டில் தங்குமாறு உங்களை அழைக்கிறேன் என்றாள். பௌத்த துறவிகள் மழைக்காலமாக இருக்கும் போது 4 மாதங்களுக்கு ஒரே இடத்தில் தங்கியிருப்பாங்க. அந்த 4 மாதங்களுக்கு பிறகு 8 மாதங்கள் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்வார்கள். அதே மாதிரி அவர்கள் ஒரே இடத்தில் 3 நாட்களுக்கு மேல இருக்க மாட்டார்கள். அப்போது இளம் துறவி ஆனந்தர் சொன்னாரு, நான் என்னோட குருவிடம் கேட்கிறேன், அவர் அனுமதித்தால் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். இதை பார்த்த சக துறவிகள் இளம் துறவி சபைக்கு வருவதற்கு முன்னாடியே புத்தரிடம் மற்ற துறவியர்கள் அமர்பாலி அவரை 4 மாதங்கள் தனது வீட்டிற்கு அழைத்ததை பற்றியும் ஒரு துறவி ஒரு விபச்சாரியின் வீட்டில் தங்கியிருப்பது சரியல்ல என்றும் கூறினர். புத்தர் அவர்களிடம் அமைதியாக இருங்கள், அவர் வரட்டும் என்று கூறினார். அந்த இளம் துறவி வந்து புத்தரின் கால்களை தொட்டு முழு கதையையும் சொன்னாரு. ஒரு பெண் தன் வீட்டில் 4 மாதங்கள் தங்கும்படி என்னை அழைத்தாள் என்று சொன்னாரு. ஒவ்வொரு துறவியும் யாரோ ஒருவரின் வீட்டில் 4 மாதங்கள் தங்கியிருப்பாங்க. நானும் 4 மாதங்கள் எங்காவது தங்க வேண்டும். அதனால் அங்கு சென்று தங்குவதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்றார். நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே நான் செல்வேன் அப்படின்னு சொன்னார். புத்தர் அவரது கண்களை பார்த்து நீங்கள் தங்கலாம் என்று சொன்னார். மற்ற அனைத்து துறவிகளுக்கும் இது அதிர்ச்சியா இருந்தது. அங்கிருந்த ஆயிரக்கணக்கான துறவிகளால் இதை நம்பவே முடியல. புத்தர் ஒரு துறவியை ஒரு விபச்சாரி வீட்டில் தங்க அனுமதித்துள்ளார். அதனால அனைத்து துறவிகளும் எழுந்து நின்று இது சரியல்ல என்று சொன்னாங்க. அதற்கு புத்தர், உண்மையில் அமர்பாலி பெண் அல்ல, அவள் ஒரு விபச்சாரி என்று எனக்கும் தெரியும். ஆனால் இவர் ஒரு பெண்ணின் உணர்வை மதிக்கிறார். ஏனென்றால் அவர் விபச்சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நான் அவரை அங்கு தங்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பிறகு இளம் துறவி ஆனந்தர் அமர்பாலியுடன் தங்கிட்டார். மற்ற துறவிகள் மீண்டும் கிசுகிசுக்க தொடங்கினாங்க. புத்தர் அவர்களிடம், நீங்கள் அமைதியாக இருங்கள், நான் என் துறவியை நம்புகிறேன். நான் அவன் கண்களை பார்த்தேன், அதில் ஆசை இல்லை. ஒரு துறவியின் தியானம் ஆழமாக இருந்தால் அவர் விபச்சாரியை மாற்றுவார். அவருடைய தியானம் ஆழமாக இல்லாவிட்டால் விபச்சாரி அவரை மாற்றலாம் என்று சொன்னார். இது இருந்த போதிலும் இந்த ஆனந்தர் மிகவும் இளமையா இருக்கான். அமர்பாலி மிகவும் அழகா இருக்கா. புத்தர் அதிகமா நம்புறாரு இவங்களை என்று சீடர்கள் நினைத்தார்கள். அவர் தேவையற்ற ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேள்விப்பட்டதும் சுற்றி இருக்கிற நகர மக்கள் கோபமடைஞ்சாங்க. அவர்கள், என்ன ஒரு துறவி விபச்சாரியின் வீட்டில் தங்க போகிறாரா, இதுதான் இந்த ஆன்மீக செயல்முறையா என்று பேசினாங்க. புத்தர் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள்? அந்த பெண்மணி அவரை அழைத்திருக்கிறார், அவர் அங்கேயே இருக்கட்டும், இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னார். மக்கள் அவரிடம் இருந்து எழுந்து செல்ல ஆரம்பிச்சாங்க. புத்தர் சொன்னாரு, பொறுங்கள், இப்போது நீங்கள் என்னிடம் அவளுடைய வழிகள் என்னுடையதை விட சக்தி வாய்ந்தவை என்று சொல்கிறீர்களே என்றார். மக்கள் கடும் கோபத்துல இருந்தாங்க. அங்கிருந்து பலர் வெளியேறிட்டாங்க. ஆனந்தர் அவளுடன் சென்று தங்கினார். மழையின் காரணத்தால குளிர் அதிகமாச்சு. அவர் ஒரு மெல்லிய அங்கியை மட்டுமே அணிஞ்சிட்டு இருந்தாரு. எனவே அவள் அவருக்கு ஒரு நல்ல பட்டு மேலாடைய கொடுத்தா. அவர் அதை தன் உடல் மீது போர்த்திக்கிட்டாரு. மக்கள் இதை பார்த்த போது அவர் வழி தவறி சென்றதற்கான ஆதாரமா அதை பார்த்தாங்க. அவள் அவருக்கு நல்ல உணவை சமைச்சு போட்டா. அவரும் நல்லாவே சாப்பிட்டாரு. மாலையில அவள் அவருக்காக
நடனமும் ஆடினான். இத கூர்மையா கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள். இசையை கேட்டதும் அவர் அவளிடம் மயங்கி விட்டதாக நினைச்சாங்க. நேரம் சென்றது. மழை நின்று செல்ல வேண்டிய நேரம் வந்தது. 4 மாதங்கள் கடந்து விட்டது. 4 மாதங்களுக்கு பிறகு ஆனந்தர் வந்து புத்தரின் பாதங்களை தொட்டார். அவரை தொடர்ந்து அமர்பாலியும் வந்தார். அவள் புத்தரின் பாதங்களை தொட்டு, நான் இந்த இளம் துறவியை மயக்குவதற்கு என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன். ஆனா அது பயனில்லாமல் போச்சு. உங்கள் உண்மையான சுயத்தை அறிவதில் மட்டுமே உண்மையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர் உணர்த்தி என்னை நம்ப வைத்தார். இப்போது நான் எனது உடைமைகள் அனைத்தையும் துறக்க விரும்புகிறேன் என்றார். பின்னர் புத்தரின் சீடர்களில் அறிவொளி பெற்ற பெண் துறவிகளில் ஒருவராக அமர்பாலி மாறினார். இதுவே நம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தால் பலரின் மனதில் எழும் பாலியல் எண்ணங்களை கட்டுப்படுத்த முதலில் ஆசையை அகற்ற வேண்டும். தியானம் மற்றும் நல் எண்ணங்களால் அதை அகற்ற வேண்டும். உங்கள் மனம் வலுவாக இருந்தால், உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் உங்கள் மனதில் எழும் பாலியல் எண்ணங்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, தற்போது நாட்டில் பல பாலியல் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் பாலியல் எண்ணம் உருவாகும் நபர்கள் அவர்களுடைய மனதை கட்டுப்படுத்தினால் பல தவறுகளை தடுக்கலாம், பல உயிர்களை காப்பாற்றலாம், தூய்மையான ஒரு நாடாக மாற்றலாம் என்பதை இந்த புத்தர் கதை அறிவுறுத்துகிறது.